காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் சாம்சங் நிறுவன ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சென்னை வெள்ளவேடு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்குள்ள கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நித்யானந்தன், இப்ப வெள்ளவேடு பகுதியில் போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பேச்சுவார்த்தைக்கு யாராவது வந்திருக்காங்களா? நிச்சயமாக மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த உலகமே இந்த தொழிலாளர்களால் கட்டமைக்கப்பட்டது என்பார்கள். அந்த வகையில் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது இன்று முதல் நாள் துவங்கியது அல்ல. இவர்களுடைய அடிப்படை போராட்டம் என்பது சங்கம் அமைக்க வேண்டும் என்று இவர்களுடைய மிக நீண்ட நாட்களாக அந்த போராட்டம் நடத்தி கைதாகி அதன் பிறகாக அந்த சங்கம் என்பது அமைக்கப்பட்டது. அந்த போராட்டத்தை சிஐடியு முன்னெடுத்தது. அதன் பிறகாக அந்த சங்கம் அமைப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்த 3 தொழிலாளர்களை சாம்சங் நிறுவனம் பணியிடை நீக்கம் செய்கிறது. அந்த பணியிடை நீக்கத்தை எதற்காக அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்பதற்காக தொழிலாளர்கள் உள்ளே செல்கிறார்கள். அதில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்க சென்ற தொழிலாளர்களையும் 17 பேரை பணியிடை நீக்கம் செய்து சாம்சங் அந்த நிறுவனம் என்பது அவர்களுக்கான அந்த கடிதத்தை வழங்குகிறது. அதன் பிறகாக இன்று காலை ஒருவருக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பப்பட்டு ஒட்டுமொத்தமாக 18 பேர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து தொடர்ச்சியாக இந்த சாம்சங் நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேற்று வரை உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய இந்த தொழிலாளர்கள் இன்று வெள்ளவேடு பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அமர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தங்களுக்காக முன்னின்று ஒரு சங்கம் அமைத்து தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தொழிலாளர்களை பணியிட நீக்கம் செய்வது என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்று தொழிலாளர் ஆணையத்திலும் இது தொடர்பான வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை, ஒருபுறம் சங்கம், மறுபுறத்தில் நிறுவனம், மறுபுறத்தில் அரசு என முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியும் 6 முறை இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக சிஐடியுடைய மாவட்ட நிர்வாகி இருக்கிறார். கேட்கலாம் சார். வணக்கம். இந்த தொழிலாளருடைய அடிப்படை உரிமை என்ன பிரச்சனைக்காக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கு? இந்த போராட்டம் என்பது இந்த தொழிலாளருக்கான சங்கம் அமைக்கும் பணியானது ஜனவரி 27ஆம் தேதி அரசு சங்கப்பதிவை கொடுத்தது. அதற்கு பிறகு இந்த தொழிலாளர்கள் அந்த சங்கப்பதிவுக்கு முன்பே சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த தொழிலாளர்கள் கடந்த வேலை நிறுத்தத்தில் முடிந்து உள்ளே செல்லும் போது யார் மீதும் பழிவாங்கல் செய்யப்படாது என்று நிர்வாகம் அளித்த உத்தரவை நிர்வாகம் மீறியது. அனைத்து தொழிலாளர்களும் உற்பத்தி துறையை மாற்றி அவர்களை பணியமர்த்தியதால் தொழிலாளர்கள் சென்று இது குறித்து அவர்கள் ஆலை மேலாளரிடம் முறையிடுவதற்காக சென்றுள்ளனர். ஆனால் அப்போது அதற்கு காத்திருக்கும்படி ஆலை மேலாளர் தரப்பிலிருந்து வந்த செக்ரட்டரிகள் கூறிய முதலும் அந்த தொழிலாளர்கள் அந்த இடத்தில் காத்திருந்தனர். ஆனால் அந்த தொழிலாளர்களை இறுதி வரை ஆலை மேலாளரும் சந்திக்க விடாமல் அன்று நிர்வாகமே காத்திருக்க சொன்ன தொழிலாளர்களை நிர்வாகம் முதல் கட்டமாக 3 நிர்வாகிகளை சங்கம் அமைப்பதற்கு முன்னணியில் செயல்பட்ட 3 நிர்வாகிகளை தோழர் மோகன்ராஜ், தேவன், குணசேகரன் போன்ற தொழிலாளர்களை நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இந்த நிர்வாகத்தின் உத்தரவானது எந்த ஒரு புகார் கடிதமோ சார்ஜ் சீட்டோ அல்லது புகார் கடிதமோ இல்லாமல் வெறுமனே கொடுக்கப்பட்ட வெறும் பணியிடை நீக்க உத்தரவு மட்டுமாகும். இந்த பணியிடை நீக்க உத்தரவை ஏன் கொடுத்தீர்கள் என்று அனைத்து தொழிலாளரும் சேர்ந்துதான் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த உள்ளிருப்பு போராட்டம் கடந்த 16 நாட்களாக நடைபெற்றது. நேற்று வரை நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் நேற்று தொழிலாளர்கள் அனைவரும் சாம்சங் தொழிற்சாலையானது சட்டவிரோத உற்பத்தியை மேற்கொண்டது. அதாவது சாம்சங் தொழிலாளர்கள் அனைவரும் 1400 தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கும்போது நிரந்தர தொழிலாளர் இல்லாத பட்சத்தில் நிர்வாகமானது முழுக்க ஒப்பந்த தொழிலாளர்களை அந்த இடத்திலே பணியிடத்தில் உற்பத்தி இயந்திரங்களில் ஈடுபடுத்தி அதன் மூலம் தரமற்ற உற்பத்தி குறைவான பொருட்களை நிர்வாகம் உற்பத்தி செய்தது. இந்த தரமற்ற உற்பத்தியை எதிர்த்து சிஐடியும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கமும் கிண்டியில் உள்ள தொழிற்சாலை சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அலுவலரிடம் சென்று மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டனர். அந்த அனுமதியும் மறுக்கப்பட்ட பிறகு சிஐடி தலைவரிடம் சென்று அனுமதியை கேட்டு மனுவும் கொடுத்தனர். அதாவது சாம்சங் நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர் வைத்து தரமற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதை தடுத்து நடவடிக்கை எடுக்க கோரி மனுவானது கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மனுவை பெற்றுக்கொண்ட தொழிற்சாலை இணை அலுவலர் அவர்கள் எனக்கு மேலிடத்திலிருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தாதான் நாங்க அந்த கம்பெனிக்கு இன்ஸ்பெக்ஷனே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த மேலிடம், யார் அந்த சாரு அப்படின்னு கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு பதிலும் சொல்ல. இந்த நிலையில மேற்கொண்டு இன்னும் 4 நாட்கள் தொழிலாளர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கின்றனர். ஆனால் தொடர்ந்து சட்டவிரோத உற்பத்தி கொண்டு சென்றே இருக்கிறது. இந்த தொழிலாளருக்கான வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகிறது. எனவே இந்த தொழிலாளர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சாம்சங் நிர்வாகத்தின் இத்தனை வருடங்களாக நாங்கள் 15-20 வருடங்களாக நாங்கள் பணி செய்து காப்பாற்றி இந்த நிறுவனத்தின் நன்மதிப்பை
வாய்ப்பையும் நல்ல உற்பத்தி பொருட்களையும் அதனால் கிடைத்த நற்பெயரையும் தங்களுக்கான நற்பெயரையும் பாதிக்கப்படக்கூடாது என்று அந்த சட்டவிரோத உற்பத்தியை தடுப்பதற்காக இந்த தொழிலாளர் அனைவரும் சென்று உற்பத்தி கூடங்களுக்கும் உற்பத்தி பணியிடங்களுக்கும் உற்பத்தி இயந்திரங்களுக்கும் சென்று அந்த சட்டவிரோத உற்பத்தி செய்து கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர்களை வெளியேற்றும்படி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்து அங்கு அமர்ந்தனர். இந்த பெரிய போராட்டம் தான் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நேற்று வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தில் குவிக்கப்பட்டு தொழிலாளர்கள் மிக மிக அச்சுறுத்தப்பட்டனர் வெளியேறும்படி. அப்படி இல்லையெனில் உங்களை நாங்கள் ரிமாண்ட் செய்வோம். அரசு இயந்திரம்ன்றது தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கருத்தில் கொள்ளுதா இல்ல தொழிலாளர்களை ஒடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுதா? அரசு இயந்திரம் என்பது முழுக்க முழுக்க தொழிலாளர்களின் பிரச்சனையை ஒருபோதும் கருத்தில் கொள்ளவே இல்லை. ஏனெனில் நிரந்தர தொழிலாளர் எங்களுக்கான வாழ்வாதாரமான எங்களுக்கு பணி கொடுத்தால்தான் நாங்கள் பணி செய்ய இயலும். அந்த பணியை நீங்கள் எங்களுக்கு மறுத்துவிட்டு நாங்கள் பணியிடை நீக்கத்தை எதிர்த்து சட்டவிரோத உற்பத்திக்காக பணியிடை நீக்கத்தை எதிர்த்து போராடும் போது நீங்கள் ஒப்பந்த தொழிலாளர் கொடுத்து அந்த உற்பத்தி எடுக்கும் பொழுது எங்களுக்கான வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்றும் அந்த உற்பத்தி பொருளானது சரியில்லை என்றும் போராடும் போது அதை குறித்து தொழிற்சாலை சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அலுவலகம் மனு கொடுக்கும் பொழுது அங்கு அந்த அலுவலர் எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனும் செய்யாததால் தொடர்ந்து தொழிலாளர்கள் சென்று அந்த சட்டவிரோத உற்பத்தியை தடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே அரசானது முழுக்க முழுக்க தொழிலாளர்களின் நலன் குறித்து எந்த ஒரு சிந்தனையும் செய்யவில்லை. அது தொழிலாளர் நலத்துறையே இந்த அளவில் தான் இருக்கிறது. மேலும் வருவாய்த்துறையோ காவல்துறையோ முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கும் சாம்சங் நிர்வாகத்துக்கும் விலை போய் விடுகிறார்கள். அவர்கள் நேற்று எந்த ஒரு சட்டவிரோத உற்பத்தியை தடுக்கிறதுக்கு இத்தனை நாட்களாக நாங்கள் புகார் கொடுத்தும் வராதவர்கள் நேற்று ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அதாவது பாத்தீங்கன்னா சாம்சங் நிர்வாகம் எங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி தரணும் அப்படின்னா ஒரு 200 போலீஸை குவிக்கிறீங்க. அதே அந்த போலீஸ் அதிகாரி அவர் இன்ஸ்பெக்டர், ஒரு மனு வருது அப்படின்னா அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணல, இதுல என்ன உண்மை இருக்கு என்ன பொய் இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு நீங்க அந்த ஆலையில போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க இருக்கிற 1000 தொழிலாளர்கள் நேற்று இந்த நிரந்தர தொழிலாளர் போயிட்டு வெளியேற்றாங்க. இந்த சட்டவிரோத உற்பத்தியில இந்த ஒப்பந்த தொழிலாளர் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இது அந்த இன்ஸ்பெக்டரோ காவல்துறையோ வருவாய்த்துறையோ பண்ணி இருந்தா இவங்க சொல்லலாம் அப்ப தொழிலாளர் தரப்புக்காக இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த அரசு இயந்திரமும் அரசாங்கமும் அரசு அலுவலரான வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் ஒடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த காஞ்சிபுரம் சிப்காட் முழுக்கவும் இந்த வல்லம் வடகால் சிப்காட் ஒரகடம் சிப்காட் இது முழுக்கதும் இந்த ஒரு வேலையை தான் அரசு இயந்திரம் செய்து வருகிறது. ஆளக்கூடிய அரசு தொழிலாளர்களுக்கு சாதகமாக தான் நாங்கள் இருக்கிறோம், தொழிலாளர் வர்க்கத்துக்கு தான் துணை நிற்கிறோம் சொல்றாங்க. அது முற்றிலும் மாறானதா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதும் அரசு சொல்றதும் நாங்க இந்த ஃபீல்டுல இந்த களத்துல என்ன ரியாலிட்டியோ அதை தான் சொல்றோம். ஆளும் அரசு முழுக்க முழுக்க சொல்லுவது ஒன்றாக இருக்கிறது, ஆனால் செயல் ஒன்றாக இருக்கிறது. ஆளும் அரசு ஏற்கனவே இது போன்று இதற்கு முன்பு இந்த வேலைநிறுத்த போராட்ட காலத்தில் செய்த சில ஒன்றை சொல்லிவிட்டு மற்றொன்றை செய்ததை நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம். நேற்றும் அப்படித்தான் செய்தது. இந்த சட்டவிரோத உற்பத்தியில் ஈடுபட்ட தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர் வெற்றிவிட்டு நிரந்தர தொழிலாளர்கள் எங்களுக்கு அங்கு பணி வழங்க வேண்டும், பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், 3 தொழிலாளர்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த இடத்தில் போராடியதற்கு நீங்கள் வெளியே வந்தால் அந்த 3 தொழிலாளர்கள் நாங்கள் மீண்டும் பணியமர்த்துகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து அதற்கான பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கொடுத்து சிஐடியு தலைவர் சென்று டிஎம்எஸ் தேனாம்பேட்டை அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்றனர். ஆனால் இறுதி வரை இங்கு நிர்வாகமானது சாம்சங் நிர்வாகம் செல்லவில்லை. தொழிலாளர் நலத்துறையும் சிஐடியு மட்டும் அமர்ந்திருக்கிறது. நேற்று 2 தரப்பு மட்டும் தான் இருக்குது. 3வது தரப்பான நிர்வாக தரப்பிலிருந்து யாருமே செல்லவில்லை. கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டது. இந்த வாக்குறுதியை கொடுத்தவர்கள் காவல்துறை அதிகாரிகள். நீங்கள் வெளியே வாருங்கள் உற்பத்தி இயந்திரங்களிலிருந்து, நாங்கள் அவர்களை உள்ளே கொண்டு செல்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று எங்கள் தொழிலாளர்கள் காவல்துறையையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நம்பி இன்று ஆலையை விட்டே வெளியே வந்துவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது வரை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவோ எதையுமே செய்யவில்லை. ஆனால் கூடுதலாக மேலும் சென்று இப்பொழுது வரை நேற்றே 14 தொழிலாளர்களுக்கான பணியிடை நீக்க உத்தரவை மீண்டும் அறிவித்தனர். நேற்று 17 தொழிலாளர்கள் என்று ஆனது. இன்று காலை அறிவிக்கப்படாத ஒரு தொழிலாளிக்கு, அதுவும் முன்னணி சங்க நிர்வாகியான மாரியப்பன் என்ற தோழருக்கு காலை கடிதத்தின் மூலம் பணியிடை நீக்க உத்தரவு வந்துள்ளது. இந்த பணியிடை நீக்க கடிதத்தில் எந்த ஒரு புகார் கடிதமோ அல்லது குற்றச்சாட்டுகளோ இல்லை, சார்ஜ் ஷீட்டும் இல்லை, அதுக்கான சார்ஜ் ஷீட்டுக்கான எவிடன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு பேர்லெஸ்ஸான ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறாங்க. இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பண்றாங்க, என்னென்ன குற்றம் என்ன ஏதுன்ட்டு. இதுல ஆலைக்குள்ளேயே இல்லாத 2 தோழர்கள் ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பே வெளியே வந்துவிட்டனர். அவர்களுக்கும் சேர்த்து பணியிடை நீக்க உத்தரவை கொடுத்திருப்பதுதான் நிர்வாகத்தின் கேலி கூத்தான தனமும் இதனை ஆதரிக்கும் காவல்துறையும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கான கேலி கூத்தாகும். இப்ப அடுத்த கட்ட போராட்டம்ன்றது எந்த இடத்துல பண்ண போறீங்க, என்னவா இருக்க போகுது? எனவே சிஐடியு சங்கமும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கமும் இணைந்து அடுத்த கட்ட போராட்டங்களாக
வல்லம் வடகால் சிப்காட் மற்றும் உரகடம் சிப்காட், இருங்காட்டுக்கோட்டை சிப்காட், மாம்பாக்கம் சிப்காட், பிள்ளைப்பாக்கம் சிப்காட் என்ற 5 சிப்காட்டுகளில் அங்கங்கு எங்கள் சங்கத்தின் ஏற்கனவே தொழிலாளர் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் சகோதர ஆதரவாக இந்த சாம்சங் தொழிலாளர்களுக்கு அந்த பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய கோரி போராட்டங்களை நடத்த தயாராக இருக்கின்றனர். தற்போது அந்த போராட்டம் 4:30 மணி அளவில் துவங்குகிறது. நாம் பார்த்திருக்கலாம். மிக முக்கியமான விவகாரம் என்பது இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை. உலக அளவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை முதலீடு செய்வதற்காக தமிழகத்திற்கு அழைத்து வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் உள்ளூரில் இருக்கக்கூடிய தமிழ் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் பொழுது என்ன செய்கிறார் என்ற ஒரு கேள்விதான் இந்த தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த கேள்வியிலிருந்து எடை செய்கிறது. என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த சாம்சங் ஊழியர்களுக்காக இங்க இருக்கக்கூடிய 5 சிப்காட்டுகள், ஒரு சிப்காட் என்றால் உள்ளே குறைந்தபட்சம் 40லிருந்து 50 நிறுவனங்கள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக சுமார் ஒரு 200 தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சிஐடியூவை சார்ந்த அந்த தொழிலாளர்களாம் இவர்களுக்கு ஆதரவாக இன்று மாலை 4:30 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட போகிறார்கள். அரசு என்ன செய்ய போகிறது? இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிற்கப் போகிறதா, அல்லது பெருநிறுவனங்களுடன் கைகோர்த்து கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக மாறப்போகிறதா, அல்லது மாறி இருப்பதிலிருந்து அவர்கள் விடுவித்துக் கொள்ளப் போகிறார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. எது எப்படியாகினும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை அரசு துணை நின்று தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்ட நிற்க வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த சாம்சங் தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கிறது. சாம்சங் நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. அதே போல ஊடகங்களுக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் இதை காரணமாக காட்டி பணியிடை நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதன் காரணமாக அவர்கள் யாரும் பேச முன்வராமல் சிஐடியு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. சிஐடியுடைய நிர்வாகி மட்டுமே தற்பொழுது பேசிய அந்த காட்சியினை தற்போது நாம் பார்த்தோம். ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 4:30 மணி அளவில் சுமார் 200 நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய சிஐடியு ஊழியர்கள் போராட்ட களத்திற்கு வருகிறார்கள். சாம்சங்கை ஆதரித்து சாம்சங் தொழிலாளர்களை ஆதரித்து வருகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த அரசை எதிர்த்தும் அவர்கள் வீதிக்கு வர இருக்கிறார்கள். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சம். கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.